ஒரு இதில் எவ்வளோக்கு 20 இருக்கு. வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து உங்கள் மீனவன் சொல்லி வல்லம் வச்சுருந்தோம்ல, அந்த வல்லத்தை வந்துக்கிட்டு கொடுக்குறோம். வேறு ஒருத்தவங்க தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தவங்கள்ட்ட விற்றுட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நம்ம கையில் இருந்த ஒன்று இன்னொருத்தவங்கள்ட்ட போகுது. எதற்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு புது பைப்பர் போட்டு வாங்கலாம்னு ஐடியா போட்டிருக்கோம். அதனால தான் இதை கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட போட்டு. மரத்தால் செய்யப்பட்ட போட்டை வந்து நம்ம அடிக்கடி பழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான செலவு ரொம்ப போய்கிட்டே இருக்குது. பைப்பரில் உள்ள போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து அதிகமாக செலவு வைக்காது. அதனால இதை வந்து நம்ம வேறு ஒருத்தவங்கள்ட்ட விற்கிறோம். இந்த வீடியோ அதுதான். எப்படி நம்ம அந்த போட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். எல்லா பெட்டியும் எடுத்து இந்த போட்டை அவங்கள்ட்ட ஒப்படைக்க முன்னே நமக்கு தேவையான நம்ம பொருளெல்லாம் எடுத்துருவோம். மெயினாக வந்து இவங்கள்ட்ட வந்து வெறும் போட்டு மட்டும் தான் விலை பேசியிருக்கு. இந்த வீஞ்சியை வந்து விலை பேசலை. இந்த வீஞ்சியை வந்து நம்ம நாளைக்கு போட்டு புதுசாக எடுக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீஞ்சியை நம்ம கலட்டிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த வீஞ்சி மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். இது நம்ம நாளைக்கு நம்ம போட்டு வாங்கும்போது இது நம்ம வந்து இதுக்காண்டி தனியாக செலவழிக்கணும். அதனால் அவங்கள்ட்ட இதை கொடுக்காம நம்ம இதை கலட்டி வச்சுட்டோம். இதில் 1 லட்ச ரூபாய்க்கு அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க ஸ்டீலு, மோட்ரு அப்படி நிறையா இருக்குது. பம்பு, அந்த கேபிள் அப்படி எல்லாம் சேர்த்து வரும். இது வந்துக்கிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட நாங்களே வாங்கி 4 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு பாருங்களேன், துருவே பிடிச்சிருக்காது. இந்த கடலில் போடுறது நம்ம இரும்பில் போட்டோம்னா துரு பிடிச்சிரும். அதனால் நல்லா ஒரிஜினல் ஸ்டீலில் போடணும். அப்படி இருக்கும்போது இதோடைய விலை அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம கலட்டி எடுத்துட்டு இது நமக்கு யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வெறும் போட்டை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இந்த போட்டை இதெல்லாம் கலட்டிட்டு அவங்க வந்து ட்ரையல் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த போட்டு இருக்கான்னு. அடிங்க கையில் நமக்கு அப்புறம் வந்து ட்ரையல் பார்க்க வந்திருக்கோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதை ஓட்டி பார்ப்பீங்களா? இப்போ செகண்ட் ஹேண்ட் ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஓட்டி எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் கடலில் வாங்குகிற போட்டையுமே அவங்க ஓட்டி எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்குதா, வங்குகள் நல்லா இருக்குதா, போட்டில் எங்கேயும் தண்ணி வருதா, வேறு ஏதாவது இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆயில் லீக்கேஜ் இருக்குதா, இப்படி எல்லா செக்கப்புமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த போட்டை வாங்குவாங்க. ரன்னிங் எப்படி மெயினாக எவ்வளோ ஸ்பீடு ரன்னிங் போகுது அப்படி இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதில் சின்ன இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணி போடுங்க, சரியாக வந்துடும் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். இப்போ போட்டு ரன்னிங் கம்மியாக போகுதுன்னா இலையை பெண்டெடுத்து போடுங்க, கீழே பாசி கொட்டராச்சி பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு வல்லம் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவங்களுக்கான அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். இப்போ வெள்ளத்தை நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அந்த போட்டுக்கான ஆர்சி புக்கு எல்லாத்தையுமே நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். அதை ஒப்படைச்சிட்டு இந்த அக்ரிமெண்ட்லேயும் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஆர்சி புக்கு நம்ம பேரில் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்க பேருக்கு அது மாற்றணும். அதனால் இது வந்து ஒரு நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு. இந்த வள்ளத்தை இன்னார் வள்ளத்தை இவங்களுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். என்னுடைய வள்ளத்தை வந்து இப்போ நம்ம வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த போட்டை நம்ம கொடுக்குறோம். தூத்துக்குடிக்கு தான் இந்த இதை கொடுக்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எவ்வளவுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படி எல்லாமே நீங்கள் பார்க்க. ஒரிஜினலே கொடுக்குறோம். என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்.
அப்படிதான் இதில் எவ்வளோ இருக்கு? 20 இருக்கு. 20 இருக்கு. எது ஓகே அந்த எண்ணிக்கை வந்து இப்போ வந்து நம்ம போட்ட எவ்வளோ கொடுத்தோம்னா 2,20,000 கொடுத்தோம். 20,000 ஏற்கனவே அவங்க அட்வான்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த போட்டை வந்து முன்ன கூடி பார்த்துட்டு இன்றைக்கி முழுசாக பணத்தை கட்டி அவங்க வந்து நம்மள்ட்ட போட்டை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தூத்துக்குடிக்கு நல்லா காற்று சாதகமாக இருக்கிறனால அவங்களுக்கு பாய்மரம் அடித்து ஓடுற அளவுக்கு செட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க வந்து எங்கள் வெள்ளத்தை கொண்டுக்கிட்டு போக போகிறாங்க. இப்போ எங்கள் வெள்ளம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பணம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வெள்ளத்தை கொண்டுக்கிட்டு போக போகிறாங்க. இழுக்கும் போதே தெரிஞ்சிடும். இன்ஜின் அடிச்சுக்கிறீங்க. சரி, போயிட்டு நம்பரில் ஃபோன் பண்ணுங்க ஊருக்கு போயிட்டோம்னு. உங்களுக்கு டெக்க உங்கள் வசமாக நீங்கள் மாற்றிக்கிறீங்கண்ணே. போயிட்டு நம்ம சின்னால் தம்பி இருக்கான்ல, அவன் தான் இன்ஜின் அடிப்பான். அவன் சௌரியத்துக்கு தான் அப்படி. நீங்கள் அதை தட்டம் செய்யலாம், அது தூக்கம் செய்யலாமே. பழகிட்டுனா ஈஸியாக இருக்குமா? நானா ஹெயிட்டானால தான் உள்ளே உட்காந்து சும்மா அப்படி உள்ளே உட்காந்து சுற்றிட்டு அடிச்சு. உங்களுக்கு பழகிட்டுனா ஈஸியாயிரும். ஃப்ரீயாக இருந்து அடிச்சிருப்பியே இருக்கும்ண்ணா. நீங்கள் பிடிஞ்ச வெள்ளத்தை அடிச்சுக்கிற இன்ஜினு போங்க போங்க போங்க. அட்டிக்கு வாங்க, அட்டிக்கு வாங்க, அட்டிக்கு வாங்க, அட்டிக்கு வாங்க. ஏர் அடிக்க அட்டி பின்னாடி வாங்க. ஆப் பண்ணிட்டாப்ல, வேமா அடிங்க. இல்ல இல்ல, அட்டியில லோடு. சைடு வாங்கிட்டு ஸ்பீடா விட்டுருங்க. இப்ப கியர் பண்ணுங்க, ரைட்டா ஸ்பீட் வச்சுட்டு கியர் பண்ணுங்க. அண்ணா ஸ்பீட் வச்சுக்கிறேங்க. போடு போடு. ஸ்பீட் வைங்க, ஸ்பீட் வைங்க. அட்டி உட்காரு, ஸ்பீட் வைங்க. இல்லை போட்டு பார்த்துக்கிறீங்க. மீனவன் போகிறான்.